Hi, hello, welcome to itzmedinesh. நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கூகுள் ஷீட் தான். ஸோ இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது பேர் வந்து SumIF அண்ட் SumIFS. இந்த மூணு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பேசிக் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நிறைய இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SumIF அண்ட் SumIFS தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ புதுசாக போடும்போதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து SumIFS பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கிட்ட வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்பவும் போல் பிராண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ மானிட்டர்லாம் சேல்ஸ் பண்ணது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ்லேருந்து. ஸோ அதோட சைஸ் இருக்குது, காஸ்ட் இருக்குது, யூனிட் காஸ்ட் இருக்குது, ஸோ ரீஜியன் வைஸ் இருக்குது, டோட்டல் காஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது மூணு விஷயம் தான், SumIF, SumIFS. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இதில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டோ இல்லை ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்டெல்லாம் இருக்குது, ஸோ ரீஜியன் தனியாக இருக்குது, சவுத்து நார்த்துன்னு தனியாக இருக்குது, இதில் டோட்டல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சம் பார்க்கலாம். ஸோ சம்முங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் காஸ்ட்டு மட்டும் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதுதான் வந்து, ஸோ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் டோட்டல் காஸ்ட்டு. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டுக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து சம் SUM ஈக்குவல் டு சம்முன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு கேட்குது. எனக்கு வந்து ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இது க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்ததும் எனக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சம் பேசிக்காக. இதையே நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது, அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சேல் ஆயிருக்குன்னு கூட நீங்கள் சம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது, எவ்வளோ யூனிட் காஸ்ட் இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் சம் மூலியமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது SumIF. ஸோ SumIFன்னு சொல்லும் போது ஒரு கண்டிஷனோட, எப்போவுமே இஃப் வரும்போது ஒரு கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்கிட்ட இவ்வளோ பெரிய டேட்டா இருக்குது, இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு பிராண்ட் வைஸாக ஃபில்டர் பண்ணணும், எனக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபில்டர் ஆப்ஷன் போகாமல் நான் வந்து இதில் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த நான் இப்போ வந்து இதில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து டெல் பிராண்டு மட்டும் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டெல் பிராண்டு மட்டும் எனக்கு எவ்வளோ காஸ்ட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ SumIF நான் யூஸ் பண்ணுறேன், SumIF யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் SumIF போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து மூணு தான் SumIFல. ஸோ ரேஞ்சு க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி தெரியணும், க்ரைட்டீரியன் அண்டு சம் ரேஞ்சு. ஸோ எதை சம் பண்ண போவோமோ அந்த இது. ஸோ ரேஞ்சுங்கிறது இந்த பிராண்ட்லேருந்து நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ A to A. அடுத்தது ஸோ இதில் க்ரைட்டீரியா என்ன, ஏன்னா க்ரைட்டீரியாங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து டெல்லுங்கிறத ஃபில்டர் பண்ண போகிறேன். இதை வந்து நான் டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டுங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபில்டர் கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ ஏசர் செலக்ட் பண்ணிட்டேன், எந்த பிராண்டு அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன், அதில் என்ன பிராண்டு பர்டிகுலராக செலக்ட் பண்ணிட்டேன், அதில் என்ன வேணும், எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வேணும். ஸோ டோட்டல் காஸ்ட்டோட ரேஞ்சு இதுதான். இதை எடுத்தேன்னா எனக்கு இப்போ டோட்டல் காஸ்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ SumIFS அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா டெல்லோட இதை எடுத்தேன். ஸோ இதில் வந்து டெல்லோட காஸ்ட், சேல்ஸ் காஸ்ட் மட்டும் நான் எடுத்தேன். ஆனால் இங்கே நான் என்ன எடுக்க போகிறேன்னா SumIFSல ஸோ டெல்லோட காஸ்ட்டு ப்ளஸ் அது வந்து சவுத்தில் இருக்கிறது, சவுத் ரீஜியன் மட்டும். ஸோ சவுத் ரீஜியனில் டெல்லு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு SumIFS யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு SumIFS இங்கே போனீங்க அப்படின்னா ஸோ சம் ரேஞ்சு கேட்குது, க்ரைட்டீரியா கேட்குது. ஸோ இது மாதிரி ஸோ மல்டிபிள், எப்போவுமே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது தான் வந்து SumIFSல வரும். ஸோ சிங்கிள் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா SumIF. இதை மட்டும் கிளியராக இருந்தால் ஓகே.
ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் ரேஞ்சு கேட்குது, எதை சம் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சு தான் நான் சம் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ எது வந்து எனக்கு என்ன க்ரைட்டீரியா, ஸோ என்ன க்ரைட்டீரியா ரேஞ்சு. ஸோ இது வந்து நான் பிராண்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகே, அதையும் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த பிராண்டில் எந்த பிராண்டு உனக்கு வேணும். ஸோ நான் வந்து இங்கே டெல் கொடுக்குறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சது. செகண்ட் கண்டிஷன் வந்து எனக்கு ஸோ டெல்லு செலக்ட் பண்ணியாச்சு. இதில் சவுத்து மட்டும் எனக்கு வேணும். ஸோ சவுத்துன்னு செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஸோ இந்த ரேஞ்சு. ஓகேவா. ஸோ ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே எனக்கு சவுத்து கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோன்னா ஸோ டெல்லு சவுத் ரீஜியனில் மட்டும் எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு. ஓவரால் டெல்லு வந்து எனக்கு இவ்வளோ சேல் ப்ரைஸ் ஆகிருக்கு. இதில் சவுத் ரீஜியன் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணோன்னா எனக்கு இந்த ரேட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இது எதாவது கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த ரிப்போர்ட்டை இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து நம்ம SumIFS யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதை மட்டும் சம்மை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா SumIFS. ஸோ இந்த காலமும் SumIFS யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த காலம் வந்து SumIF யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் டு SumIFS. இப்போ நான் ஏசருங்கிற பிராண்டு, ஸோ SumIFS நான் பண்ண போகிறேன். இதில் வந்து சம் ரேஞ்சு. ஸோ சம் ரேஞ்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த எஃப் கமா. ஓகே, அதில் என்ன க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சுங்கிறப்ப எனக்கு பிராண்டு கமா. இப்போ என்ன பிராண்ட், இந்த பிராண்டெல்லாம் செலக்ட் பண்ணுறோம். அதில் என்ன பிராண்ட், இந்த பிராண்டு ஏசருங்கிறது கமா. இங்கே நான் எதுக்கு நான் இங்கே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து செப்ரானிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த காலம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு A2ல் என்ன இருக்குது, A3ல் என்ன இருக்குது, A4ல் என்ன இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ கமா. இப்போ நான் ரீஜியன் செலக்ட் பண்ணோம். ஸோ ரீஜியனோட ரேஞ்ச் இது கமா. ஸோ இந்த ரீஜியன் ரேஞ்சில் எந்த ரீஜியன். ஸோ இங்கே எனக்கு சவுத் இருக்குது. ஸோ சவுத் இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ B2ங்கிறது சவுத்து. ஓகேவா, நான் சவுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ சவுத்து கொடுக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F4 வச்சு லாக் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ F4 எதுக்கு அப்படின்னா நான் அடுத்தடுத்து கீழே நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதனால். ஓகேங்களா. ஓகே, இப்போ எனக்கு சவுத் வந்துருச்சு. ஏசர் பிராண்டு சவுத்தில். இதே ஜெப்ரானிக் பிராண்டு சவுத்தில் வேணும் அப்படின்னா இதை அப்படியே இதே ஃபார்முலா ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே நீங்கள் ஃபார்முலாவில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கே B2ங்கிறது அப்படியே இருக்குது. ஜஸ்ட்டு இது மட்டும் A3 மாறி இருக்கு. ஸோ A3லேருந்து A4க்கு மாறி இருக்கு. இங்கே பாருங்கள், A4க்கு மாறி இருக்கு. இங்கே கிளிக் பண்ணால் A3 வருது, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு இதை அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் கான்செப்டு, சேம் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு சவுத்துக்கு பதிலாக நார்த்தில் வேணும். ஸோ அப்போ இங்கே ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு C2ங்கிறது தான் நார்த்தோட செல் ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துருங்க, இது வந்துடும். ஸோ இது என்ன பண்ணிடுங்க, அப்படியே ட்ராக் பண்ணி டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஏன் எனக்கு 0 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே 0 என்ன ரீசனுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் வந்து ஜெப்ரானிக்ஸும் அஸ்யூஸும் வந்து நார்த்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏன் அங்கே 0 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஜெப்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அஷ்யூஸும் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சவுத் ரீஜியனில் மட்டும்தான் இருக்குது. நார்த்தில் நம்ம சேலே பண்ணல இந்த ரெண்டு பிராண்டுக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்து 0 ஆயிருக்கு. அதே சேம் ரீசன் தான் BenQ-க்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ SumIFS முடிஞ்சது. இப்போ நம்ம SumIF பார்ப்போம். SumIF அப்படிங்கிறது சிங்கிள் கண்டிஷன். ஓகேங்களா. இங்கே நான் மல்டிபிள் கண்டிஷன் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் சிங்கிள் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ சிங்கிள் கண்டிஷனுங்கிறது என்னென்னா, ஸோ ஏசர் பிராண்டோட டோட்டல் எவ்வளோ, ஜெப்ரானிக்ஸோட டோட்டல் எவ்வளோ, அது சவுத்தாக இருந்தாலும் சரி நார்த்தாக இருந்தாலும் சரி ரெண்டே ஆட் பண்ணி வரணும். ஓகேங்களா.
ஈக்குவல் டு சம் இஃப். இங்கே ரேஞ்சு கேட்குது. ஸோ ரேஞ்சுங்கிறது என்னோட பிராண்டு. ஸோ கொடுத்தாச்சு. இதில் எனக்கு என்ன க்ரைட்டீரியா, ஸோ எதை ஃபில்ட்ரு பண்ணணும், இந்த பிராண்டில் எனக்கு இங்கே என்ன இருக்கோ அதை ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கமா இப்போ என்ன பண்ணணும், சம் ரேஞ்சு, எதை சம் பண்ணணுமோ அந்த ரேஞ்சு. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்டை தான் எனக்கு சம் பண்ணணும். கொடுத்தாச்சு. என்ட்ரு அடித்தா உங்களுக்கு ரேட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு அதோட இது வந்துடும். ஸோ இப்போ இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இது ஆப்ஷன் என்னென்னா, ஸோ சம் ஆஃப் இதுவும் சவுத்தும் நார்த்தும் சேர்ந்தது தான் இந்த ரேட்டு. அப்படி கரெக்டுங்களா? இப்போ ஸோ இது ரெண்டையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணி இது பண்ணால் இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான். இந்த அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதுக்கு இங்கே சம் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ சம் இஃப்னா என்ன, சம் இஃப்ஸ்னா என்ன, சம் இஃப்னா என்ன, சம்னா என்ன. ஓகேங்களா? ஸோ சேம் இதே கான்செப்ட் இங்கே நான் போடுறேன். சம் அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிடும். அதுதான் கூகுளோட கூகுள் ஷீட்டோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கா? இவ்வளோ தாங்க சம் இஃப் அண்ட் சம் இஃப்ஸ். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கவுண்ட்டை பற்றி பார்ப்போம். ஒன்று இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். What?